அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை. சிஐடியில் இன்று முன்னிலையாக முடியாது எனும் மைத்திரி விக்ரமசிங்க. சிஐடியில் இன்று முன்னிலையாக முடியாது மைத்திரி விக்ரமசிங்க தெரிவிப்பு. இடியுடன் கூடிய பலத்த மழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. காலியில் கொடூர கொலை, மனைவியின் தலையை வெட்டி வீசிய கணவர். மாகாண சபை தேர்தல் அனூர் அரசின் அதிரடி நடவடிக்கை. பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு பண்ணிய அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்திய அமைச்சர். கொழும்பில் கோர விபத்து, பாரம் தூக்கி இயந்திரத்தால் பறிபோன உயிர். அனுச பெல்பிட்டவுக்கு பிணை விடுவிப்பு, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிரடி நடவடிக்கை, துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய 2 கைது. டெல்லியில் பல்வேறு தலைவர்களை சந்தித்து ஜனாதிபதி அனுர. தமிழர் பகுதியொன்றில் கஞ்சாவுடன் குடும்ப பெண் கைது. தொடர்பட விரிவான செய்திகள். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் முன்கூட்டிய மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்டத்தின் நெல்தந்தகிண்ண, வளப்பணி ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தின் மீககி உள்ள கந்தக்கட்டிய, நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட, ஹங்குரன்கெத்த ஆகிய பகுதிகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடல் நலக்குறைவால் இன்றைய தினம் குறித்த பிரிவில் முன்னிலையாக முடியவில்லை என கடிதம் மூலம் அவர் அறியப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான தனிப்பட்ட விஜயத்துக்காக 166 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விஜயத்துக்காக நிதியை அனுமதித்ததன் மூலம் அரசு நிதியை முறைகேடு செய்ய உதவியதாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநேக்க நாயக்க மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று நிதி மோசடி விசாரணை பிரிவின் 3ஆம் கிளையில் முன்னிலையாகுமாறு கொல்லப்பட்டி காவல்துறையினர் ஊடாக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சுகாதார காரணங்களினால் இன்று சமூகம் அளிக்க முடியாது என அவர் அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை, பதுளை, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ரத்தினபுரி, காளை, மாத்தறை, நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். காலி நெலுவு பகுதியில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவர் காவல்துறையில் சரணடைந்துள்ளார். இதன்போது துண்டிக்கப்பட்ட தலையை குறித்த பெண்ணுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவில் இருந்த நபரின் வீட்டுக்கு முன் வீசி எறிந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை காலி மாவட்ட காவல்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. நெலுவ சியம்பலகை என ஹாப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான ஒரு பெண்ணே இந்த துயர சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளார். காவல்துறை விசாரணைகளின்படி இந்த கொடூரமான கொலையானது குடும்ப தகராறின் விளைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த பெண் தனது வீட்டுக்கு அருகில் வசிக்கும் ஒருவருடன் திருமணத்துக்கு புறம்பான உறவு வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் கண்காணிப்பு கருவியில் பதிவானதை தொடர்ந்து கணவன் மனைவி இடையே இந்த விவகாரம் தொடர்பாக மோதல் அதிகரித்துள்ளது.
இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் தேயிலை மரங்களை வெட்ட பயன்படுத்தப்படும் கூர்மையான கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் துண்டிக்கப்பட்ட தலையை குற்றம் நடந்த இடத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்த திருமணத்துக்கு புறமான உறவில் ஈடுபட்ட நபரின் வீட்டுக்கு முன் தூக்கி வீசியுள்ளார். பின்னர் நெலுவ காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு சரணடைந்த சந்தேக நபர் ராணுவ சேவையில் இருந்து வெளியாகிய ஒரு முன்னாள் அதிகாரி என்பதை காவல்துறை மேலும் வெளிப்படுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து ஆராய்வது, அறிக்கை சமர்ப்பிக்கவும் அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் இன்று கூடிய போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்துடன் அமைச்சர் விஜயதகேர தலைமையில் இந்த குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த விசேட குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முனீர் முலாஃபர், சுனில் வடக்கல, அருண ஹேமச்சந்திரா, ரஞ்சித் மதுப பண்டார, மனோ கணேசன், லக்ஷ்மண் நிபுணராஜி, சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமானக்கியம், சாமன்மணி குணசிங்கம், தர்மபிரிய விஜயசிங்கம், சந்திர சூரியராஜி, நிசாம் காரியப் ஆகியோர் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேடிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். ஹெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் வசமிருந்த 30 தொலைபேசிகள் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அந்த தொலைபேசிகளூடாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணையின் பின்னர் இதுகுறித்த தெளிவான அறிக்கையொன்றை வெளியிடுவோம். தற்போது விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்தார். கொழும்பு துறைமுக வளாகத்தில் பாரந்தூக்கி இயந்திரம் ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் நேர்ந்துள்ளது. துறைமுக வளாகத்தின் 3ஆம் கட்டத்தில் இருந்து 2ஆம் கட்டத்துக்கு சென்று கொண்டிருந்த குறித்த பாரவூதி தூக்கி இயந்திரம் முன்பக்கத்தில் இருந்து அதே திசையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ரித்திகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பாரந்தூக்கி எந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கரையோர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரின் செயலாளர் அனுச பெல்பிட்டவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்திற்கு உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய 2 சந்தேக நபர்களை களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 மற்றும் 27 வயதுடைய களுத்துறை வடக்கு மற்றும் போம்புவல பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் மீது காவல்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளிகளின் நிறத்தை மாற்றி சந்தேக நபர்கள் தம்வசம் வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உந்துருளிகளில் இருந்து கலற்றப்பட்ட பாகங்கள், உந்துருளி நிறத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போலி இலக்கத்தகடுகள், போலி வருமான வரி அனுமதி பத்திரம் ஆகியன இதன் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்று வரும் AI இம்பாக்ட் 2026 உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஜனாதிபதி அனுர உலக நாடுகளின் பல்வேறு தலைவர்களையும் சந்தித்துள்ளார். இதன்படி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் பிரேசில் ஜனாதிபதி லூலா த சில்வா ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நேற்று பிற்பகல் நடைபெற்றது.
அத்தோடு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனையும் ஜனாதிபதி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அபுதாபியின் முடிக்குரிய இளவரசர் ஷேக் ஹாலித் பின் முகமது பின் சஜித் அல் நஹ்யான் ஆகியோருக்கிடையிலான உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நேற்று மாலை நடைபெற்றது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் தனது வீட்டில் விற்பனை நோக்கத்துக்காக கஞ்சா வைத்திருந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் குடும்ப பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் அடசூரிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின்படி மாவட்ட குற்ற தடுப்பிரிவு உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையிலே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பின்னர் அவர் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.